Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now. ஜெயலலிதாவை மீண்டும் மீண்டும் இந்துத்துவ தலைவர் என விமர்சிக்கும் பாஜக. மதவெறி கொண்ட யானையை விட மதவெறி பிடித்துள்ள பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். அரசியல் வியாபாரிகள் அரை வேக்காடுகளுடன் விவாதிக்க நாங்கள் தயாராக இல்லை. பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு அரசியல் வியாபாரி எனவும் ஜெயக்குமார் காட்டம். ஒருவரது தெய்வ நம்பிக்கையை மத நம்பிக்கையாக திரித்து மத தலைவராக மாற்ற நினைப்பதுதான் பாஜகவின் எண்ணம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆவேசம். ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை சீர்குலைந்து வருவதற்கு பின்னால் சதி இருக்கலாம். பரபரப்பை பற்ற வைத்த பிரதமர் மோடியின் பேச்சு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்படும். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி உறுதி. சென்னையில் இருந்து இமயமலை புறப்பட்டு சென்றார் நடிகர் ரஜினிகாந்த். புதிய இந்தியா பிறக்குமா என்ற கேள்விக்கு வேண்டிக் கொள்கிறேன் என பரபரப்பு பதில். இந்தியா பிறக்கும் நினைக்கிறீங்களா? இந்த உங்களோட ஆன்மீக பயணத்துக்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா மாவட்டத்தில் பாஜக வேட்பாளரின் பாதுகாப்பு வாகனம் மோதி விபத்து. குழந்தை உட்பட 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. வட மாநிலங்களில் கொளுத்தும் வெயிலால் தலைநகர் டெல்லியில் குடிநீர் தட்டுப்பாடு. குடிநீரை பயன்படுத்தி வாகனங்களை கழுவினால் 2000 ரூபாய் அபராதம். அதிகளவு தண்ணீரை சேமித்து வைக்கவும் தடை. தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் இன்றும் நாளையும் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர 3 லட்சம் விண்ணப்பங்கள் குவிந்தன. சென்னை மாநில கல்லூரியில் சேர மட்டும் 1.34 லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக கல்லூரி முதல்வர் பெருமிதம். ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் அணிவகுக்கும் அதிசய நிகழ்வு ஜூன் 3ஆம் தேதி நடக்கிறது. வெறும் கண்களால் காண முடியும் என வானியல் ஆய்வாளர்கள் தகவல். கோவை தனியார் மருத்துவமனையில் திருட வந்த நபர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. 8 பேர் கைது. உடலை பெற்றுச் சென்ற உறவினர்கள். ஈரோடு சானார்பாளையம் பகுதியில் சுமார் 150 கிலோ கஞ்சா பறிமுதல். ஒருவரது வீட்டில் இருந்து மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா. நீலகிரி மாவட்டம் கொலப்பள்ளியில் கிணற்றில் விழுந்த குட்டி யானை 10 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்பு. 3 கிலோமீட்டர் தொலைவில் தவிக்கும் தாய் யானையிடம் சேர்க்க வனத்துறை முனைப்பு. குஜராத் மாநிலம் ராஜ்கோட் பொழுதுபோக்கு விளையாட்டு திடலில் தீ விபத்து எதிரொலி. தேடப்பட்டு வந்த மற்றொரு உரிமையாளர் மரணம். உத்தரப்பிரதேசத்தில் கங்கை நதியில் இருந்து சாலைக்கு வந்த முதலையால் பரபரப்பு. தடுப்பு வேலியை தாண்டி மீண்டும் நதிக்குள் குதிக்க முயன்ற முதலை வனத்துறையினர் மீட்டு நதியில் விட்டதால் நிம்மதி. Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now.